அருகே குளிருக்கு தீ மூட்டிய போது மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையை அடுத்த இத்தலார் பகுதியைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ் என்பவர் நேற்று முன்தினம் இரவு வீட்டில் கடும் குளிர் காரணமாக அடுப்பில் நெருப்பு மூட்டியுள்ளார். வீட்டில் இவருடைய மனைவி புவனா, மகள் தியாஸ்டி மற்றும் உறவினர்கள் இருவர் தங்கியிருந்துள்ளனர். பின்னர் மறுநாள் காலையில் வீட்டிலிருந்து புகை வந்துள்ளதை அருகில் உள்ளவர்கள் பார்த்து கதவை தட்டியுள்ளனர். ஆனால் யாரும் கதவை திறக்காததால் வீட்டின் கதவை உடைத்து பார்த்ததில் வீட்டில் அனைவரும் மயங்கிய நிலையில் இருந்துள்ளனர். உடனடியாக மயங்கி கிடந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக உதகை அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் ஜெயபிரகாஷ் உயிரிழந்தது தெரியவந்துள்ளது. மேலும் 4 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சென்னை 7 கிணறு பகுதியில் வழிப்பறியில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை கொண்டித்தோப்பு பகுதியில் வசித்து வரும் நிர்மல்குமார் என்பவர் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இவர் மின்ட் தெரு டாஸ்மாக் கடை அருகே நடந்து சென்று கொண்டிருந்தபோது அங்கு நின்று கொண்டிருந்த ஏற்கனவே அறிமுகமான பிரகாஷ் மற்றும் கோபிநாத் ஆகிய இருவரும் நிர்மல்குமாரை வழிமறித்து கத்தியை காட்டி மிரட்டி அவரிடமிருந்து 500 ரூபாயை பறித்துக் கொண்டு தப்பி சென்றுள்ளனர். இதுகுறித்து நிர்மல்குமார் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து அந்த இளைஞர்கள் இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வத்தலகுண்டு அருகே மதுபோதையில் உறவினர்களை தகாத வார்த்தைகளால் பேசிய இளைஞரை அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே கதிர்நாயக்கன்பட்டியைச் சேர்ந்தவர் செந்தில்குமார். திருமணமாகி குடும்பத்தினரை பிரிந்து வாழ்ந்து வந்த இவர் மதுபோதைக்கு அடிமையாகி சுற்றி வந்துள்ளார். இந்நிலையில் தனது அண்ணன் வீட்டு முன்பு அமர்ந்திருந்த தனது சித்தி கலையரசியை செந்தில்குமார் மதுபோதையில் தகாத வார்த்தையால் திட்டி தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதனால் கலையரசிக்கும் செந்தில்குமாருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு பிரச்சனையாக மாறியுள்ளது. இதனையடுத்து கலையரசிக்கு ஆதரவாக வந்த அவரது கணவர் மாயாண்டி, மகன் வேல்முருகன் மற்றும் உறவினர் ராஜ்குமார் ஆகியோர் செந்தில்குமாரை தாக்கியுள்ளனர். இதில் செந்தில்குமார் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பாக 4 பேரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வருசநாடு அருகே மது குடித்துவிட்டு அடிக்கடி தகராறில் ஈடுபட்ட மகனை அரிவாளால் வெட்டிக் கொன்ற தந்தையை போலீசார் கைது செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா வருசநாடு அருகே உள்ள சிங்கராஜபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் தமிழன். இவருக்கு 30 வயதில் ரிவன்ராஜ் என்ற மகனும் ஒரு மகளும் உள்ளனர். மகளுக்கு திருமணமாகியுள்ள நிலையில் ரிவன்ராஜ் திருமணமாகாமல் இருந்துள்ளார். இந்நிலையில் ரிவன்ராஜ் தனக்கு திருமணம் செய்து வைக்கும்படி பெற்றோரிடம் அடிக்கடி வலியுறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே ரிவன்ராஜ் மது குடித்துவிட்டும் கஞ்சா குடித்துவிட்டும் போதையில் தனது பெற்றோரிடம் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த தந்தை தமிழன் படுத்திருந்த ரிவன்ராஜை அரிவாளால் வெட்டி கொலை செய்தார். பின்னர் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் மகனை அரிவாளால் வெட்டிக் கொன்ற தமிழனை கைது செய்தனர். சின்னமனூர் நகராட்சியில் அமைந்துள்ள மின்மயானம் அடிப்படை வசதிகள் இல்லாமல் செயல்படுவதாகவும் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் மெய்வழி மக்கள் இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் நகராட்சி 27 வார்டுகளில் அதிக மக்கள் தொகையில் வசித்து வரும் நிலையில் இறந்தவர்களை எரிப்பதற்காக ஒரே ஒரு மின்மயானம் மட்டுமே செயல்பட்டு வருகிறது. இந்த மின்மயானத்தில் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாமலும் எரிப்பதற்கு 5100 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டிய நிலையில் மெய்வழி மக்கள் இயக்கம் சார்பாக இன்று மின்மயானத்தை பார்வையிட்டு தேனி மாவட்ட நிர்வாகத்திற்கும் நகராட்சி நிர்வாகத்திற்கும் சுகாதாரத்துறையினருக்கும் சில கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. அதேபோல் மின்மயானத்தில் இறந்தவர்களை எரியூட்டுவதற்கு 5100 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுவது மிகவும் கண்டிக்கத்தக்கது எனவும் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்க வேண்டும் என்றும் இல்லாவிடில் உரிய அதிகாரிகளை பார்த்து மனு அளித்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறினர். நகராட்சியில் எதுவும் பிரச்சனையா இல்ல உள்ளூர் அரசியல்வாதிகளோட கையில் இது அகப்பட்டுக்கிட்டு இது எதுவும் பண்ணாம இருக்கிறாங்களான்றது தெரியல. ஆனா கூடிய சீக்கிரம் இது எல்லாமே வெளியில வரும். இது மக்கள் பிரச்சனை, மக்களோட சுகாதார பிரச்சனை. அவங்களுக்கு நோய் ஏற்படுறதுக்கான 100% வாய்ப்புகள் உள்ள ஒரு இடமா இப்ப இந்த மின்மயானம் மாறிட்டு வருது. இதை நகராட்சியும் தமிழக அரசும் தேனி மாவட்ட நிர்வாகமும் எல்லாமே கவனத்துல கொண்டு இதை சரி பண்ணி கொடுக்கணும்னு எங்க அமைப்பு சார்பா கேட்டுக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.